ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரவை உப்புமா தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். நம்ம சீனி அப்புறம் பார்த்திங்கன்னா பழம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் அதை தான் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நல்லா உதிரியாட்டு வரும். அதுக்காக தான் நீங்கள் இதுக்கு பதிலாக இதே அளவுக்கு நெய் ஊற்றி கூட பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுடுங்க. உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 சின்ன உள்ளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே கூடவே நம்ம தேங்காயும் போட போகிறோம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இந்த எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கி போடும்போது அந்த ரவை நம்ம கிண்டி வச்சா கூட ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ நல்லா தேங்காய் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி 2 கப் அளவுக்கு ரவை பண்ண போகிறேன். 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி, நான் 3 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே பார்த்திங்கன்னா சால்ட்டும் போட்டு விடுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டு வேணும்னா கூட கொஞ்சம் போட்டு விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவை பார்த்திங்கன்னா 2 கப் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க. நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு இப்படி தெரியும். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாட்டு சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நம்ம தேங்காயெல்லாம் வறுத்தே போட்டதுனால நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா எடுத்து வைக்கும் போதே உதிரி உதிரியாக சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ரவை கிண்டி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.